வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 183 புள்ளிகள் சரிஞ்சு 24,004 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 720 புள்ளிகள் சரிஞ்சு 79,223 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். மாலை வணக்கம் சிபி. எஸ் சார், என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே இறக்கத்துல தான் முடிஞ்சிருக்கு. ஆமா, நீங்க சொன்னீங்க அந்த புல்லிஷ்னஸ்லாம் கிடையாதுப்பா. ஆமா, இது ஒரு புல் பேக் ரேலி தான் சொன்னேன் நேத்து. அது கிளியரா இன்னைக்கு தெளிவா இருக்கு. அது ஒரு புல் பேக் ரேலி. அந்த புல் பேக் ரேலியினுடைய ஒரு எக்ஸஸ் இன்னைக்கு கட் ஆயிருக்கு. ஒரு எக்ஸசஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த எக்ஸசஸ்ங்கிறது அந்த எக்ஸஸ் கட் ஆயிருக்கு. 1500 புள்ளிகள் ஏறினா 720 புள்ளிகள் இன்னைக்கு இறங்கி இருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 12 பங்குகள் மொத்தம் அட்வான்ஸ். பட் மிச்சம் எல்லாமே டிக்ளைன் தான். 18 பங்குகள் அப்படித்தான் இருக்கு. பிராடர் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன், அட்வான்ஸ் 2100 பங்குகள், டிக்ளைன் 1876 பங்குகள் இருக்கு பிஎஸ்சியில. அதே மாதிரி என்எஸ்சிலையும் பாத்தீங்கன்னா 18 அட்வான்ஸ், 32 டிக்ளைன் இருந்தா கூட பிராடர் மார்க்கெட்ல 1470 அட்வான்ஸ், 1350 349 டிக்ளைன் இருக்கு. மற்றபடி 52 வீக் ஹை, லோ, அப்பர் சர்க்கியூட், லோயர் சர்க்கியூட் பார்த்தோம்னா ஹை அண்ட் அப்பர் சர்க்கியூட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ மிக்சட் பேக் வித் டவுன்வர்டு ட்ரெண்ட் அப்படிங்கிற ஆங்கிள் தான் பாக்குறோம். குறிப்பாக இன்னைக்கு ரேலியில மெயினா ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கு விலை அதிகரித்தது. குறிப்பாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஓஎன்ஜிசி மட்டுமல்ல, இன்டர்பிரஸ்டா கேஸ் லிமிடெட்னு சொல்லுவோம். ஒரு வாரங்களுக்கு முன்பு கூட போன மாதம் பேசணும் அதை பத்தி. அவங்க இந்த சிட்டி கேஸ் கம்பெனிஸ்னு சொல்றது, கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் பைப் மூலமாக அவங்களுக்கான அலோகேஷனை குறைச்சிருந்தாங்க. அதனால அந்த பங்கினுடைய விலை கிட்டத்தட்ட 400 ரூபா, 390 ரூபாயில இருந்து 310 ரூபா, 320 ரூபா வரைக்கும் வந்தது. 70-80 ரூபா விழுந்தது. இப்ப அது அந்த அலோகேஷன்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கும், அது பாசிட்டிவான இம்பாக்ட் இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு அது சம்பந்தமான பாலிசி அறிவிப்புகள் தெரிஞ்சது. அதுல இருந்து அந்த இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட் கூட இன்னைக்கு கணிசமான விலை ஏற்றத்தை சந்தித்த ஒரு பங்குன்னு சொல்லலாம். அதனால ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் மட்டும் இன்னைக்கு குறிப்பாக ஒரு நல்ல ஏற்றத்துல இருந்தது. மற்றபடி என்எஸ்சி 50, நிப்டி 50, நிப்டி 100, நெக்ஸ்ட் 100 அது எல்லாமே டவுன்வர்ட்ல. பைனான்சியல் சர்வீசஸா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், ஃபார்மாவா இருக்கட்டும், அதே மாதிரி ஹெல்த் கேர் எல்லாமே இன்னைக்கு டவுன்ல தான் இருந்தது. ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் மீடியா இது ரெண்டும் தவிர மற்றதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் மற்றதுல இருக்கு. சார், இந்த வாரம் முழுக்க மந்தமா தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. வர வாரத்துல எப்படி இருக்கும்? இல்ல, நான் இப்ப போன வாரம் சொன்ன மாதிரி தான் வரக்கூடிய வாரங்கள்லயும் இப்ப நேற்று இருந்த ஒரு அதீத ஏற்றம்ங்கிறது எதிர்பாராத ஒரு விஷயம் தான். அது இன்னைக்கு சரி செய்யப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரி 1-2 ஸ்பர்ட் இருக்குங்கிறத தவிர பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் அடுத்த ஒரு வாரத்திற்கோ 10 நாட்களுக்கோ நமக்கு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். அதற்கு பிறகு பட்ஜெட் குறித்த எதிர்பார்ப்புகள் காரணமாக சந்தையினுடைய மாற்றங்கள் இருக்கலாம். அது வரைக்கும் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சைட்வேஸ் தான். கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் எல்லாமே சைட்வேஸ் தான். க்ரூட் 6250 ரூபாய், வெள்ளி 89,500 ரூபாய், 90,000க்கு மேல போகல. தங்கம் 77,600 ரூபாய் அப்படிங்கிற அளவுல இருக்கு. சர்வதேச சந்தையில க்ரூட் அந்த 72.75 அமெரிக்க டாலர்கள் 72 தாண்டி இருக்கிறதுனால ஒரு ஸ்லைட்லி புல்லிஷ் ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் 75-76 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரிகிறது. விச் மீன்ஸ் இங்கிருந்து இன்னொரு 3-4% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. பட் நாளைக்கு பார்க்கணும் எப்படி இருக்குங்கிறத. இன்னைக்கு எண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். நாளை விடுமுறை. அது மாதிரி தங்கத்தை பொறுத்த வரைக்கும் $2,658, வெள்ளி $30 கிட்ட இப்ப திரும்ப 20 கீழே வந்துருச்சு, 30 கீழே வந்துருச்சு. சோ பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. டாலர் தான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா $109 தாண்டிடுச்சு. 109ங்கிறது கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த ஒரு 2-3 மாதங்கள்ல மட்டும் 7% கிட்ட 8% கிட்ட ஏறி இருக்கு. ஆனுவலைஸ்ட் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா இது பல மடங்கு அதிகரிச்சதா நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். குறிப்பாக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு இந்த ஒரு பதவி, அந்த தேர்தல் முடிந்து அந்த முடிவுகள் வந்த பிறகு இந்த மாதிரியான ஒரு ஏற்றம் வந்திருக்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பதவியே இருக்குல்ல சார், பதவி எடுத்துட்டு இன்னும் பிச்சுக்குமோ சார்? நிச்சயமா அது அப்படித்தான் தெரியுது. என்னன்னா இப்ப இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயமும் கூட. என்னன்னா அமெரிக்காவினுடைய ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டுமாங்க, நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்ட்ரி அல்லது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு டிபார்ட்மெண்ட் அது. அந்த டிபார்ட்மெண்ட் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இது ஹேக் பண்ணப்பட்டிருக்கதா இப்ப சந்தேகப்படுறாங்க. யாரு ஹேக் பண்ணிருக்கான்னு பார்த்தா சைனீஸ் ஹேக்கர்ஸ். வேற யார் இருக்க முடியும்? சைனீஸ் ஹேக்கர்ஸ் அதை ஹேக் பண்ணிருக்காங்க. யுஎஸ்னுடைய ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். ஏன் முக்கியம்னா அந்த டிபார்ட்மெண்ட் தான் வேறு நாடுகளோடு, சைனா உள்ளிட்ட நாடுகளுக்கு சாங்ஷன் பண்ண போறாங்கன்னா என்ன மாதிரியான சாங்ஷன் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான இறக்குமதி ஏற்றுமதி குறித்த தடைகள், அது பத்திய ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அது ஃபார்மலா. அப்ப அங்க உள்ள ஒரு இன்டெலிஜென்ஸை கேதர் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் துணிஞ்சு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள்ல இறங்கி இருக்காங்கிறத பார்க்கும் பொழுது அதிர்ச்சியாக இருப்பதோடு, அப்ப நம்ம எல்லாம் இப்ப மற்ற சிஸ்டம்
சிஸ்டம்ஸ்லாம் மற்றவங்களோடதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு என்ன மாதிரியான ஒரு ரிஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னு தெரியல. இதுல என்ன ஒரு ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும்னா, இதுக்கு எதிர்வினை எப்படி அமெரிக்கா எப்படி எதிர்வினை ஆற்றப் போகிறதுன்னு தெரியல. இது உண்மை என நிரூபிக்கப்பட்டு இது கண்டுபிடிச்சாங்க யாருன்னு முழுமையாக தெரிய வரும் பொழுது விசாரணைக்கு பிறகு அமெரிக்கா என்ன மாதிரியாக எதிர்வினை ஆற்றப் போகிறது, அதன் காரணமாக என்ன மாதிரியான ஒரு குளோபல் டென்ஷன்ஸ் வரலாம் அப்படிங்கிறது தெரியல. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதனால அதன் காரணமாக அமெரிக்க சந்தை சர்வதேச சந்தைகள்ல ஒரு வாலட்டிலிட்டி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒருவேளை இந்திய சந்தையும் பாதிக்கலாம். ஓகே, இது எப்ப சார் நமக்கு தெரிய வரும்? எனக்கு டெட்லைன் எதுவும் தெரியல. அவங்களுடைய விசாரணைகள்லாம் இந்த முழு இதெல்லாம் எவ்வளவு துரிதமாக நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. பட் ஓரளவு பிராடர் இண்டிகேஷன்ஸ் ஓரிரு நாட்களே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. இது ஏன்னா உங்களுக்கு டேட்டா எந்த சர்வர் எங்க யாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் சொல்றாங்க. ஓரளவு அவங்களுக்கு தெரியும். மெல்ல மெல்ல இனிமேல் முழு வரும் தெரிய வரும். சைனா கிட்ட என்ன சொல்லிடுவாங்க, எங்களுக்கும் அந்த ஹேக்கர் பண்ண பசங்களும் சம்மந்தம் இல்லாண்டு போயிடுவாங்க. அவங்க கோவிடுக்கு எங்களுக்குமே சம்பந்தம் இல்லைன்னு தானே சொன்னாங்க. ஆமா, இப்ப கூட புது வைரஸ் பரவிக்கிட்டு இருக்காங்க சார் சைனால. ஆமா, அடுத்தது ஒண்ணு இப்ப சொல்லியிருக்காங்க. மேபி இது மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம இனிமே பழகிக்க வேண்டியதுதான் நினைக்கிறேன். நம்ம ஒரு படத்துல நாகேஷ் சொல்லுவார் 40 வயசு வரைக்கும் கஷ்டம், அதுக்கப்புறம் என்னன்னா அது பழகிடும் அப்படி. அந்த மாதிரி இப்ப இதெல்லாம் இனிமேல் ஒன்லி திங் வி நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் இல்லையா. இந்த ஜெனரேஷனுக்கு இதுக்கு முன்னால் தெரியாம இருந்தது அண்ட் இது முதல் முறையாக இருந்தது. பட் இதே இப்ப என்னுடைய தந்தையினுடைய ஜெனரேஷன் பார்த்தா அவங்க எல்லாம் பெரிய பெரிய குளோபல் லெவல்ல வியாதிகளை எல்லாம் அவங்க பார்த்திருக்காங்க. கம்யூனிகேஷன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இல்லாதப்ப பார்த்திருக்காங்க. தெரியாம உலகம் முழுவதும் இருக்குங்கிறது தெரியாமலேயே இங்க இருந்திருக்கு. அப்படி எல்லாம் இருந்திருக்கு 1920 1950 எல்லாம். சோ இது நம்ம பழகிடுவோம். இந்த மாதிரி அவ்வப்பொழுது வர்றதும் போவதும் வந்து சகஜம்தான். இன்னொரு பக்கம் என்எஸ்சி ஒரு சாதனை பண்ணிருக்காமே ஐபிஓல. நிச்சயமா இது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் மொத்தத்துல பாக்குறேன். ஏன்னா எல்லா நிறுவனங்கள் தொழில் நடத்துவதற்கு தேவையான நிதியை ஒவ்வொரு முறையும் அரசாங்கத்திடமோ வங்கிகளிடமோ கேட்டுக்கிட்டு இருக்காம பொதுமக்களிடம் நிதி தரக்கூடிய ஒரு சூழல் வரணும். அப்பதான் ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷன்ங்கிறது ஃபார் த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் அ கண்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு, உத்வேகமான வளர்ச்சிக்கு, அதிவேகமான வளர்ச்சிக்கு வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன்ங்கிறது முக்கியம். அந்த கேபிட்டல் மூலதனம்ங்கிறது வந்து மக்களிடமிருந்து முதலீட்டாளர்களிடமிருந்து நேரடியாக வர்றது நல்லது. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா வந்து ஏசியாவில் சொல்லப்போனா சர்வதேச அளவுலன்னு சொல்லலாம் ஒரு புதிய மைல் ஸ்டோனை வந்து இந்தியா சாதனை படைத்திருக்கிறது. இந்திய பங்குச்சந்தை இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஐபிஓ இதுல குளோபல் ரெக்கார்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து 2024 உலகத்திலேயே மிக அதிக எண்ணிக்கையில் ஐபிஓஸ் வந்து ரைஸ் பண்ண ஒரு ரெகுலரைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நாம வெளியே அதுக்கு தனியே இருக்கலாம், பட் ரெகுலரைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல 268 ஐபிஓஸ் வந்து வந்திருக்கு. புதிய பங்கு வெளியீடுகள் 268. இதுல 90 வந்து மெயின் போர்டுன்னு சொல்லக்கூடிய என்எஸ்சில மெயின் இதுல 178 இது முன்னெப்போதும் இல்லாத ஒரு ரெக்கார்ட்னு சொல்லலாம். 178 ஐபிஓ வந்து எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம்னு சொல்லக்கூடிய ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான அந்த பிளாட்ஃபார்ம்ல லிஸ்ட் ஆகிறதுக்கு 178. ஸோ 178 பிளஸ் 90 268 புதிய பங்கு வெளியீடுகள் வந்திருக்கு. இவை திரட்டிய அந்த பணத்தினுடைய அந்த மூலதனத்துடைய மொத்த அளவு வந்து பாத்தீங்கன்னா 1.67 lakh crore, அதாவது 1,67,000 கோடி இந்த அளவுக்கு பணம் திரட்டி இருக்காங்க. இதுல ஒரு ஒப்பீட்டு அடிப்படைக்காக உங்களுக்கு சொல்றேன். என்எஸ்சில 268 ஐபிஓ, இந்தியால 268 ஐபிஓன்னு பார்த்தோம். இதற்கு அடுத்து ஷாங்காய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 101 தான். அதற்கு அடுத்து ஆமா ஜப்பானீஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆமா 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 இதுல பாதி கூட கிடையாது. 6 பங்குச்சந்தைகளை உள்ளடக்கிய ஜப்பானீஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 93 தான். ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 66, நாஸ்டாக் என்ஒய்சி எல்லாம் அதற்கு கீழே. பட் நாஸ்டாக் அண்ட் என்எஸ்சி திரட்டிய மூலதனம் இதெல்லாம் விட அதிகம். பட் அதையும் விட அதிகம் இந்தியா திரட்டிய மூலதனம். ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் திரட்டிய மூலதனம் 10.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக திரட்டப்பட்ட அந்த மூலதனம் புதிய பங்கு வெளியீடுகள் மூலமாக 15.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். நாஸ்டாக் 16.5 அமெரிக்க டாலர்கள். வேற என்எஸ்சி பார்த்தா 19.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். சோ ஷாங்காய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் திரட்டிய 8.8 விட 2 மடங்கு, ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் திரட்டியை விட 2 மடங்கு, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நாஸ்டாக் திரட்டியோட கிட்டத்தட்ட 10, 15 அல்லது 20% அதிகமான மூலதனத்தையும் திரட்டி இருக்கிறோம். சோ பங்கு வெளியீட்டின் எண்ணிக்கையிலும் சரி, திரட்டப்பட்ட மூலதனத்தின் எண்ணிக்கையிலும் முன்னெப்போதும் இல்லாத ஒரு புதிய சாதனையை 2024 இந்திய பங்கு சந்தைகள் படைத்திருக்கு. இது இந்த பெருமை முழுவதும் முதலீட்டாளர்களை சேரும் நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது சிறப்பு செய்திகள் இருக்குங்களா சார்? பங்கு வெளியீடுகள் நிறைய வந்துட்டு இருக்குது. இப்ப அடுத்த வாரம் வந்து குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக்னு ஒரு ஐபிஓ செபாய் என்று அதனுடைய பங்கு வெளியீடு துவங்க இருக்கிறது. குறைந்தபட்சம் 275 ரூபாய், அதிகபட்சம் 290 ரூபாய் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதனுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். இந்த பங்கு வெளியீடு எப்படி இருக்குங்கிறது வரக்கூடிய இது வந்து 9ஆம் தேதி 7ஆம் தேதி துவங்கி 9ஆம் தேதி முடிவடைய இருக்கிறது. மேலும் இந்த வாரம் வந்து வெளிவந்த பல பங்குகள் வந்து அடுத்த வார துவக்கத்துல வந்து பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது இருக்கிறது. சோ அதெல்லாம் வரும்பொழுது அதை பத்தி நம்ம மேலும் பார்க்கலாம். நேயர்களுடைய
அவங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம தொடர்ந்து பதில் அளிச்சுக்கிட்டு வர்றோம். அதுல ஒரு விஷயத்தை இங்க சொல்லணும். சில சமயம் வந்து உரிமையாக நம்மிடம் கோபிச்சுக்கிறாங்க. எல்லா கேள்விகளையும் முழுமையாக பார்ப்பதற்கு நம்ம டீம்ல வந்து மெம்பர்ஸ் நம்ம பாக்குறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது. பட் நிச்சயமாக எந்த கேள்வியும் நம்ம விட்டுற மாட்டோம். எதெல்லாம் நம்மளால முடியுமோ நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோங்கிறத மட்டும் நம்ம சொல்லிக்கிறேன். நிச்சயம் சார். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல ஹேக்கர்ஸ் வந்திருக்காங்க சார். அப்படியா? ஆமா, நிறைய அந்த ரூமர்ஸ் கிளப்புவாங்கல்ல, பிட்காயின்ல பண்ணுங்க, முதலீடு பண்ணுங்க, கிரிப்டோ கரன்சில பண்ணுங்க அப்படின்னு. ஆமா, அதுலயும் நம்ம நேர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நிச்சயமா கவனமா இருக்கணும். யார் சொல்றாங்க, எதை பத்தி சொல்றாங்கிறத படிச்சு பார்த்து பண்ணணும். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சொல்ல. நிச்சயம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.